பேசு தமிழா பேசு குழுமத்தின் ஆன்மீக படைப்பு திருவருள் டிவி புது பொலிவுடன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு. கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பேசு தமிழா பேசினர்களுக்கு வணக்கம். இன்று மீண்டும் ஒரு முறை அண்ணனோட உரையாட போறோம். வணக்கம். வணக்கம். நேற்று சீமானவருடைய ஒரு வீடியோ வைரலாக போயிட்டு இருக்கு. என்ன சொல்லியிருந்தாருன்னா, அந்த காளியம்மாள் ஆடியோ தொடர்பாக அவர் பேசியிருந்தார் மேடையில். நாங்கள் இப்போது பேசுகிறோமோ, அப்புறம் உசுருமோ, அப்புறம் என்னென்னா பேசுவோம், இதெல்லாம் உனக்கு என்ன அப்படின்னு பேசினா அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுடைய முதற்கட்ட கருத்து ஃபுல்லாகவுமே பார்த்தேன். அது இதோட அவர் நிறுத்தலை. அது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது எங்களோட உட்கட்சி பிரச்சனை. உங்களுக்குலாம் காளியம்மாள் மேலே அவ்வளோ அக்கறை இருந்ததுன்னா, காளியம்மாள் மேலே பாசம் இருந்ததுன்னா, நான் அந்த நிறுத்தினேன்னா வேட்பாளராக போய் நின்று வேலை பார்த்து ஜெயிக்க வச்சிருக்க வேண்டியதானே. பெத்தம்மாவை சொல்கிறது இல்லையா, வாய் மூடி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உரிமையின் அடிப்படையில் பேசியதாக சொல்கிறார். ஆனால் இதில் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, இவ்வளோ நாட்களாக இது சீமானே பேசலை, இது ஏஐயில் கிரியேட் பண்ண ஆடியோ இப்படிலாம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் முகத்தில் சாணி அடித்த மாதிரி, ஆமாண்டா நான் தாண்டா சொன்னேன், நான் பிசுருங்குவேன், மசுருங்குவேன், உசுருங்குவேன், உனக்கு என்ன அப்படின்னு கேட்குறாரு அண்ணன். நியாயமான கேள்விகள். சீமானனுடைய இந்த ஓப்பன்னஸை நான் வரவேற்கிறேன். ஓகே, இதில் 2 ஆஸ்பெக்ட் இருக்கிறத நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். ஒரு தனிப்பட்ட நபருடைய மொபைலில் இருந்து அவருடைய தனிப்பட்ட பர்சனல் கான்வர்சேஷன்ஸை பொதுவெளியில் எடுத்து பகிர்வது அப்படிங்கிறது கண்டிப்பாக வரவேற்கிறது ஒரு விஷயம் இல்லை. அதில் ஒரு அநாகரிகம் அதனுடைய உச்சத்தை தொட்டிருப்பதாக நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் என்ன ஒரு கேள்வினா, ஒட்டுமொத்தமாக அந்த கட்சியினுடைய பல முக்கியமான நபர்களுடைய அல்லது அடுத்த கட்ட தலைவர்கள், 2ஆம் கட்ட தலைவர்கள், கட்சியினுடைய சில பர்சனலான கான்வர்சேஷன்ஸ் எல்லாமே ஏன் ஒருத்தருடைய மொபைல் ஃபோனில் போய் டம்ப் ஆச்சு, அதை சேர்த்து சேமித்து வைக்க வேண்டிய அவசியம் அந்த நபருக்கு ஏன் வந்தது என்பதை பற்றி இங்கே யாருக்குமே கேள்வி இல்லை. இன்னொன்று, அவருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஏற்கனவே அவர் கைது செய்யப்பட்ட பொழுது அவருடைய மொபைல் ஃபோன்ஸை வாங்கியிருக்காங்க. கண்டிப்பாக மொபைல் ஃபோனை வாங்கினா அதை ஆக்சஸ் பண்ணுவாங்க. அதில் இருக்கக்கூடிய டேட்டாவை போலீஸ் ட்ரேஸ் பண்ணி பார்ப்பாங்க. அதை ஏதாவது எடுத்து வேறு ஏதாவது பண்ண முடியுமா, அதை வச்சு ஏதாவது இந்த ட்ராமாவை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமாங்கிறது பொதுவாக எல்லா இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சிஸும் அதை ட்ரை பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்பொழுது இப்படிப்பட்ட சென்சிட்டிவான விஷயங்களை வைத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்தது அப்படிங்கிறது ஒரு கேள்வி. 2வது, சீமான் அதில் ரொம்ப வரம்பு மீறி பேசிவிட்டதாக திருச்சியினுடைய எஸ்பி வருண்குமார் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு. நிறைய பேர் கூட கேட்டாங்க, அவர் வருண்குமார்னு பேரே சொல்லிங்க, ஐபிஎஸ் தானே சொன்னாரு. ஆனால் அது அவரை தான் மீன் பண்ணுறாருங்கிறத ஏற்கனவே சீமான் சொல்லியிருக்காரு. இந்த பேட்டியில் தான் சொல்லியே தவிர ஏற்கனவே ஒரு முறை பேசும்பொழுது நான் அதற்கு கூட கண்டனம் தெரிவிச்சிருந்தேன். என்ன சொல்லியிருந்தாருன்னா, எஸ்பி வருண்குமார் அவர்களுக்கு இதான் வேலை, அவர் சாதி கண்ணோட்டத்தோடு செயல்படுறாரு. குறிப்பாக தேவேந்திர குல வேளாளர், நாடார் சமூகம், மறவர் சமூகம், கோனார் சமூகம், இந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் குறிவைத்து அவர் நடவடிக்கைகள் எடுக்கிறாருன்னு. அதுவே ஒரு வன்மமான ஒரு பேச்சு தான். ஓகே, அதற்கு முன்பாக எஸ்பி வருண்குமார் அவர்கள் பற்றி எந்த விதமான கமெண்ட்டும் சீமான் தெரிவிக்கல. ஈவன்தோ ஃபாக்ஸ்கான் ஊழியர்கள் பிரச்சனை இருக்கு இல்லையா, ஃபாக்ஸ்கான் ஊழியர்கள் நடத்திய போராட்டம் தொடர்பாக சாட்டை துரைமுருகன் வெளியிட்ட ஒரு வீடியோ, அதில் உண்மைக்கு புறம்பான செய்திகள் இருப்பதாக சொல்லி அவரை போலீஸ் கைது செய்த போது கூட அப்போ திருவள்ளூர் மாவட்ட எஸ்பியாக இருந்தவர் இதே வருண்குமார் தான். அப்போவும் இதே மாதிரி இவருடைய மொபைல் ஃபோனை அவர் சீஸ் பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிறதும் நமக்கு தெரிய வந்த செய்தி தான். ஸோ அப்போதெல்லாம் பேசாத சீமான் இப்போது பேச வேண்டிய அவசியம் என்ன, அழுத்தம் என்ன, இதெல்லாம் ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். ஸோ இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயத்தையும் நான் ஏற்கனவே கோட் பண்ணியிருந்தேன். என்னென்னா, இது வெறும் ஒரு மொபைல் ஃபோன் பிரச்சனையோ அல்லது சாட்டை துரைமுருகன் வர்சஸ் சீமான் வர்சஸ் எஸ்பி வருண்குமாரனோ இதை நான் பார்க்கப்படலை. இதற்கு பின்னாடி சீமான் அவர்களுக்கும் தனிப்பட்ட முறையில் உதயநிதி அவர்களுடைய மிக நெருக்கமான நண்பராக அறியப்பட்ட திரு ரதீஷ் அவர்களுக்கு இடையில் ஏற்பட்ட ஒரு உரசல், ஒரு முட்டல் மோதல், அதனுடைய ஒரு சின்ன ஒரு வெளிப்பாடும் இதில் இருப்பதாக நான் பார்க்குறேன். பட் இது எல்லாத்தையும் தாண்டி முதல் முறையாக போல்டாக ஒரு வக்கீல் நோட்டீஸை எஸ்பி வருண்குமார் அனுப்பியிருக்கிறாரு. அதை நான் வரவேற்கிறேன். ஏன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், திருச்சி மாதிரியான ஒரு சென்சிட்டிவான ஏரியா, ஓகே, நம்ம ஒட்டுமொத்த மாநிலத்தினுடைய மையப்பகுதி, அந்த மாவட்டத்தினுடைய எஸ்பி அவர் இருக்கிறாரு. பக்கத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய எஸ்பி, அவருடைய மனைவி வந்திதா பாண்டே ஐபிஎஸ் இருக்காங்க. கணவன் மனைவியும் பக்கத்து மாவட்டத்தோட எஸ்பியாக இருக்கக்கூடிய இந்த சூழலில் ஒருத்தரை நீங்கள் குறிப்பிட்டு ஒரு கம்யூனல் சார்ந்து நீங்கள் பிராண்ட் பண்ணுறீங்க. அப்போது அவர் எடுக்கக்கூடிய ஆக்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு உள்நோக்கம் கற்பிச்சா அங்கே சட்டம் ஒழுங்கை காப்பாற்றவே முடியாது அவரால். ஸோ இப்படிப்பட்ட ஒரு கமெண்ட்டை ஏற்கனவே பொதுவெளியில் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபாலோவர்ஸை கொண்ட ஒரு கட்சியினுடைய தலைவர் தன்னுடைய பேச்சில் குறிப்பிட்டதே ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு முன்னுதாரணம். அதற்கே ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எஸ்பி வருண்குமார் அவர்கள் நோட்டீஸ் அனுப்பியிருக்கணும். அப்போ அனுப்பாமல் இப்போ அனுப்புகிறாரு. ஏன்னா இதில் அவர் என்ன பேசுகிறாருன்னா, பொதுவாக பேசுகிறாரு. ஸோ இப்போ அது வசதி ஆயிடுச்சு. இப்போ எஸ்பி வருண்குமாரும் என்ன அனுப்பியிருக்காருன்னா, என்னை பற்றி பேசினதுனாலன்னு அவர் சொல்லலை, காவல்துறையை இழிவுபடுத்தி பேசியது தவறு, காவல்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை மிக தவறாக சித்தரித்து பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி ஒரு பால் அவர் ஹிட் பண்ணியிருக்கிறதா நான் பார்க்குறேன். எப்படி சவுக்கு திமுகவை, முதல்வருடைய குடும்பத்தை பற்றியெல்லாம் பேசும்போது பொறுமையாக அமைதியாக வேடிக்கை பார்த்துட்டு பெண் காவலர்களை இழிவாக பேசிவிட்டார் அப்படின்னு உடனே கொதிச்சு எழுந்தாங்களோ, அந்த மாதிரி எனக்காக, என்னுடைய பர்சனல் வெஞ்சன்ஸ்க்காக நான் இந்த நோட்டீஸ் அனுப்பலை.
இது ஒட்டுமொத்த போலீஸ் கம்யூனிட்டியே சீமான் டிகிரேட் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன தெரிந்தாலும் அவர் ஐபிஎஸ் ஆஃபீஸர், அவருடைய கேம் அவர் ஆட தான் செய்வார். ஸோ இப்போ அவருடைய கேம் அவர் ஆடி இருக்கார். சீமான் இதுக்கு என்ன பதில் கொடுக்க போறார் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் ஒட்டுமொத்தமாக அந்த பேச்சில் பல இடங்களில் தன்னை மறந்து அல்லது தன்னிலை மறந்து சீமான் அவர்கள் பேசியிருக்கதான் நான் பார்க்குறேன். ஒரு இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, கிட்டத்தட்ட பல வருஷமா ஒரு விஜயலட்சுமி அவர்களை குறிப்பிட்டு ஒருத்தையை கூட்டு வந்து பேச விட்டீங்க, அதுக்கு பிறகுதான் எனக்கு வந்து கேர்ள் ஃபேன்ஸ் வந்து அதிகமாயிட்டாங்க, ஆமா இவனுக்குள்ளார ஒரு ரொமான்ஸ் இருக்கான்னு அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டாங்க, இங்க பாரு சீமாண்டின்னு அப்படி வந்து எல்லாரும் இதுவானாங்க. நான் என்னுடைய தம்பி இடுமானம் கார்த்திக் கூட அப்படிதான் சொன்னேன், நீ அண்ணன்கிட்ட இருந்து பாடம் கத்துக்கோ, உன்னுடைய பர்சனல் ஆடியோஸ் வருதா வீடியோஸ் வருதா அதை பத்தி கவலைப்படாதுன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைவனா ஏற்கனவே பல ரோல் மாடல் ஸ்பீச்சஸ் எல்லாம் அவர் இதுக்கு முன்னாடி பேசியிருக்காரு. உனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, புஷ்பா படத்துல வர மாதிரி சும்மா அப்படி ரெக்கையை தூக்கிக்கிட்டு அப்படி கடைக்கு போயிட்டு பீஃபை வாங்கி சாப்பிட்டுட்டு 1/2 கிலோ ஆமா 1/2 கிலோ மாட்டுக்கறியை வாங்கி சமைச்சு தின்னுட்டு ஜிம்முக்கு போடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முன்னுதாரணமான பல ஸ்பீச்சஸ் எல்லாம் அவர் கொடுத்துருக்கிறாரு. ஸோ அதில் ஒரு ஸ்பீச்சாக நான் அதை பார்க்குறேன். ஆனால் தமிழ் தேசிய கட்சி என்று தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு, தமிழ் தேசியத்தினுடைய முகம் என்று தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு, பெண் நடிகை வந்து என்னை பற்றி திட்டுனா, அதுக்கு பிறகுதான் எனக்கு வந்து மார்க்கெட் வேல்யூ கூடிடுச்சு, அதுக்கு பிறகுதான் எனக்கு கேர்ள் ஃபேன்ஸ் அதிகமாயிட்டாங்கலாம் ஒரு தமிழ் தேசிய ஆளுமை பேசுறதுங்கிறது தமிழ் தேசியத்துக்குனுடைய சாபக்கேடாக நான் பார்க்குறேன். தமிழ் தேசியம்ங்கிற அரசியல்னா இதுதானாடா அப்படிங்கிற மாதிரி ஒரு அவமானமாக, ஒரு அவமானத்தினுடைய ஒரு அடையாளமாக இன்று நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் உருமாறி நிற்கிறத பார்க்கும் பொழுது உண்மையாகவே சொல்லுவாங்கல்ல, உன்னை பார்த்து கையெடுத்து கும்பிட்ட கையை வந்து நான் கொல்லிக்கட்டையை வச்சு தேய்க்கணுங்கிற மாதிரி அந்த மாதிரியான ஒரு உணர்வு தான் வருது. மற்றபடி இதில் அந்த வேதனையை வந்து சிரிச்சு தான் ஆத்திக்கணும், வேற என்ன பண்ண முடியும். இன்னும் ஐபிஎஸ் அதிகாரிகளை பத்தி பேசும்போது உங்களோட வேலையா அது, சீமான் எங்க நிக்கிறான், எங்க எச்சு துப்புறான், இல்ல அதான் அந்த ஒட்டுமொத்த ஸ்பீச்சுமே ஒரு 3ஆம் தர 4ஆம் தர பேச்சாளர் பேசுவது போலதான். நீங்க நிறைய பேர் கூட போட்டிருந்தாங்க, நீங்கெல்லாம் எங்களுக்கு நாகரிகத்தை சொல்லி கொடுக்கலாமா, போலீஸ் வந்து எங்களுடைய ஆடியோ எல்லாம் எடுத்து வெளியிட்ட பொழுது என்ன பண்ணீங்க. நான் என்ன சொல்றேன், உங்களுடைய கட்சிக்கு ஆடியோக்கள் வீடியோக்கள் வெளிவருவது என்பது புதிதல்ல. சீமானுடைய ஆடியோக்கள் முதல் முறையாக வெளிவந்திருக்கு, பல வருடங்களாக வந்து கொண்டு இருக்குது. ஓகே, போஸ்டர் ஒட்டுனா ஒட்டு, ஒட்டலைனா போடான்னாரு, மாதிரி எட்டி உதப்பேன்னாரு. வண்டாரி தமிழ்மணியினுடைய மனைவி அவங்களுடைய மரணத்தில் தொடங்கி எத்தனையோ கதைகள், ஈழத்திலிருந்து வெளிநாடுகளிலிருந்து பணம் அனுப்புறவங்க ஏமாற்றப்பட்டுட்டோங்கிறதுல தொடங்கி, பாலியல் புகார்கள் இருந்து, தங்க கடத்தல் வழக்கில் சிக்கின மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் இருந்து, இந்த மாதிரி பல 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 வழக்குகள், ஓகே, திரள் நிதி திரட்டி எல்லாத்தையும் ஆட்டை போட்டாங்கிறது வரைக்குமான புகார்கள், எண்ணற்ற புகார்கள் அணிவகுக்குது. ஏதோ இதுவரை வந்து அப்படியே அப்படியே வெள்ளை துணியில் ஒரு கரும்புள்ளி போட்டு விட்டது போல குதிக்கிறாங்க. அது கரும்புள்ளி தான் மொத்தமாகவே, அதுக்கு நடுவில் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு வெள்ளைப்புள்ளி இருக்குது. நான் மறுபடியும் சொல்கிறேன், எனக்கு அந்த கட்சி மேலே மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை உண்டு. அந்த கட்சியினுடைய கேடர்ஸ் மேலே, அங்கே இருக்கக்கூடிய பொறுப்பில் இருப்பவர்கள் எல்லோருமே சுயநலத்தோடு அந்த கட்சியில் இருந்து கொண்டு எப்படி அந்த கட்சியை வைத்து மக்களுடைய உணர்வுகளை தூண்டிவிட்டு அதை சுரண்டி திங்கலாங்கிற ஒரு பெரும் கூட்டமாக அவர்கள் இன்று கொழுத்து திரண்டு இருப்பதாக நான் பார்க்குறேனே தவிர, எனக்கு மற்றபடி அந்த கட்சி மேலே எனக்கு எந்த விதமான அபிப்பிராயமும் கிடையாது. நான் திரும்ப 100 தடவை கூட சொல்லுவேன், தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்திய நாட்டினுடைய இறையாண்மைக்குமே மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருப்பதற்கான அத்தனை சாத்தியங்களையும் கொண்ட கட்சி அந்த கட்சி. அந்த கட்சியினுடைய நடவடிக்கைகள் தொடர்பாக என்ஐஏ நடத்தின விசாரணையில் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்ட் கார்னர் இருந்ததாக நான் பார்க்குறேன். என்ஐஏ அதிகாரிகள் மிக தீவிரமாக விசாரணையை மேற்கொண்டாங்கன்னா, மத்திய உளவு அமைப்புகள் மற்றும் மாநில உளவு அமைப்புகள் நினைச்சாங்கன்னா, அந்த கட்சியினுடைய ஆக்டிவிட்டீஸை மொத்தமாக ட்ராக் பண்ணி எங்கெங்கெல்லாம் செக் பாயிண்ட் வச்சு இறுக்கி பிடிக்கணுமோ அவ்வளோ சீக்கிரம் பிடிச்சிட முடியும். பட் இருந்தும் அதில் ஏன் லூஸ் எண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு பல வருடங்களாக இருக்குது. அது இன்னும் அதிகமாகி கொண்டே போகுது. இதற்கு மேலும் இப்படியான பேச்சுக்களை ரசித்து கைத்தட்டக்கூடிய ஒரு பெரும் கூட்டத்தை உருவாக்குவது என்பது தமிழ்நாட்டுக்கும் இந்திய நாட்டுக்குமே மிகப்பெரிய கேடாக அமையுங்கிறதா என்னுடைய எண்ணம். இன்னும் ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, முதல்வர்கள்ட்ட போய் கேட்குறாரு, பத்திரிகையாளர் கேட்குறாங்க, உதயநிதி அவர்களை எப்போ துணை முதல்வர் ஆக்க போறீங்க, மக்களுடைய அந்த ஆதங்கம்லாம் வலுத்துக்கிட்டே வலுக்குது ஆனால் இன்னும் பழுக்கலை அப்படின்னு ஒரு பதில் சொல்லிட்டு போயிருக்காரு. அருமையான பதில் தானே, உனக்கு பிடிக்கலையா? இல்லை இப்போ கலைஞருடைய பத்திரிகையாளர்லாம் அவங்களாக போய் மக்கள்லாம் கேட்கறாங்க, உதயநிதி எப்போ துணை முதல்வர் ஆக்க போறீங்க என்று முதல்வர்கிட்ட கேட்கிற அளவுக்கு வளர்த்துருக்கு. அப்படின்னா நீ என்ன பத்திரிகைக்காரங்க எல்லாம் வந்து போயிட்டு கேட்கலங்கிறியா, இல்ல மக்கள் அந்த மாதிரி கேட்கலங்கிறியா? வேணா இங்க வேணா கேட்கறியா? அந்த நம்ம கேமராமேன் தம்பி நீ சொல்ற உதயநிதி துணை முதல்வர் ஆகணுமா இல்லையா? பத்தியா ஆமாங்கிறா. ஸோ இங்கேயும் தம்பி நீ சொல்றா ஆகக்கூடாது பத்தியா. ஸோ இங்கேயும் 50-50. ஸோ அவருடைய குரலை கேட்டு அவருக்காக கேள்வி கேட்டவர் தான் அந்த பத்திரிகையாளர். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, பத்திரிகையாளர்கள்லாம் சும்மா வேலை வெட்டி இல்லாம அது வந்து அப்படியே ஒரு ஸ்டோரி பில்டு பண்றாங்க, ஒரு நரேட்டிவ் பில்டு பண்றாங்கன்னு நினைக்கிறியா? பழுக்கலை என்பது காலம் இன்னும் கனிந்து வரவில்லை என்று சொல்றாங்க, அப்ப கண்டிப்பா ஆக்கிடுவோம்னு சொல்றாங்க. இது வந்து அந்த தமிழ் விளையாடுதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எப்படி விளையாண்டுருக்காரு பாரு. ஏன்னா இது கலைஞர் இது வந்து எப்படின்னா, உனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ஏன்னா நீ எல்லாம் வந்து வயதில் சிறுவன்கிறதுனால நான் ஞாபகம் இருக்குதான்னு கேட்டேன்.
தினகரன் பத்திரிகை அலுவலகத்தினுடைய எரிச்சாங்க. அதனுடைய நிகழ்வினுடைய பின்னணி என்னன்னு தெரியுமா? இந்த அழகிரி அவர்களுக்கும் ஒன்றும் இல்லை. அப்போ தினகரன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் சர்க்குலேஷன். ஓகே, மிகப்பெரிய அளவில் தினகரன் வந்து அப்போ தான் கைமாறி வேறொரு உரிமையாளரிடமிருந்து, கந்தசாமின்னு நினைக்கிறேன் அதனுடைய முன்னாள் உரிமையாளர், அவரிடமிருந்து அதை கலாநிதி மாறன் வாங்குகிறார். வாங்கினதுக்கு பிறகு தினகரனுக்கு ஒரு புது வடிவம் கொடுக்குறாங்க. தினகரன் லான்ச் ஆகும்போது ₹1 அந்த பேப்பர். ஸோ எடுத்தோடனே அதுதான் அவங்களுடைய கேட்சியான விஷயமா இருந்தது. ₹1 அந்த பேப்பர் கொடுத்தாங்க. தாறுமாறாக வித்துச்சு. மற்ற எல்லா தமிழ் நியூஸ் பேப்பருடைய வியாபாரத்தையும் மொத்தமாக சுழட்டி வழிச்சு, இந்த விக்ரம் படத்தில் கமல் வந்து பீடா போடுவார்ல, அந்த மாதிரி எல்லாரையும் வழிச்சு வாயில் பீடாவாக போட்டாங்க. ஸோ அந்த பீடால எல்லாரும் மாட்டிக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் ஒரு சர்வே ஒன்று வெளியிடுறாங்க. ஓகே, அப்போதைக்கு கலைஞருக்கு அடுத்ததாக யார் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து வழி நடத்துறது அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷனே வரல. அப்பப்போ அவங்களுக்குள்ளார இன்டர்னலாக டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க. அப்போ 2 பிரிவாக பிரிச்சிருந்தாங்க. தென்மண்டலம், அதாவது மதுரையிலிருந்து தென்மண்டலத்தினுடைய அமைப்பு செயலாளராகவோ இல்லை தலைவராகவோ அழகிரி இருந்தார். இந்த பக்கம், அதாவது மதுரைக்கு இந்த பக்கம் ஸ்டாலின், மதுரைக்கு அந்த பக்கம் அழகிரி. இப்படியான தமிழ்நாட்டே 2 பிரிச்ச கலைஞர் கொடுத்திருந்த காலகட்டம். தயாநிதி மாறன் வந்து அப்போ மத்திய அமைச்சராக இருந்ததாக என்னுடைய நினைவு, இஃப் ஐ எம் நாட் ராங். ஒரு சர்வே ஒன்று போடுறாங்க தினகரனில். அதில் கருணாநிதிக்கு அடுத்ததாக யார் வந்து திமுகவை வழி நடத்த தகுதியான நபர் அப்படிங்கிறதுல ஸ்டாலினை விட, அழகிரியை விட, கனிமொழியை விட தயாநிதி மாறனுக்கு தான் அந்த செல்வாக்கு அதிகமாக இருக்குது. இவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை, இவ்வளோதான் போட்டாங்க. உடனடியாக மதுரையில் இருக்கக்கூடிய தினகரன் பத்திரிகை அலுவலகத்திற்குள் புகுந்து அழகிரியினுடைய ஆதரவாளர்களாக அறியப்பட்டவர்கள் வந்து அடித்து நொறுக்கி தீ வச்சிடுறாங்க. அதில் 3 பேர் வந்து இறந்து போயிடுறாங்க. இதெல்லாம் நடந்து, ஓகே, இந்த நிகழ்வுகள்லாம் நடந்ததற்கு பிறகு மிகப்பெரிய அளவில் அது வெடிக்குது. இப்போது இருக்கக்கூடிய இந்த அண்ணா அறிவாலயம் இருக்கு இல்லையா, அங்கே தான் வந்து சன் டிவியினுடைய அலுவலகம் இருந்தது. ஸோ சன் டிவி இங்கேருந்து வெளியேற்றப்படுறாங்க. கலைஞர் டிவி வந்ததற்கு பிறகாகவே அந்த முட்டல் மோதல் அதிகமாக இருந்தது. அதற்கு பிறகு சன் டிவி இங்கேருந்து வெளியேறி அவங்க தனி கட்டடத்துக்கு நகர்றாங்க. இந்த நிகழ்வுகள் எல்லாமே ஒன்றோடு ஒன்று செயின் லிங்க் மாதிரி தொடர்புடைய நிகழ்வுகளாக நடக்குது. அப்போ வந்து கலைஞர் டிவி ஆஃபீஸ் இப்போ இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அவங்க வந்து உடச்சு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அந்த அலுவலகத்தையே வந்து நாஸ்தி பண்ணிட்டாங்கிற மாதிரி கலைஞர் டிவியில் ஸ்க்ரால் நியூஸ்லாம் ஓடுது. ஓகே, ஆனால் எவ்வளோ விவரம்னா, கலாநிதி மாறன் என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் கிளட்டும் பொழுதே அந்த இடத்துல ஃபோட்டோ எடுத்து வச்சுருங்க, அது நம்ம போட்டுவோம் தேவை ஏற்பட்டால் அப்படிங்கிற மாதிரி அவர் எடுத்து வச்சிருந்து அவர் சன் டிவியில் போடுறாரு. நாங்கள் வரும்போது ஒழுங்காக தாங்க வந்தோம், நாங்கள் வந்த பிறகு அவங்களாவே கல்லுகள்லாம் உடச்சிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு. இது எல்லாம் நடந்து முடிந்து பேரனுக்கும் தாத்தாவுக்கும் இடையிலான அந்த உறவு, கலாநிதி மாறன், தயாநிதி மாறன் மற்றும் கருணாநிதி இவர்களுக்கு இடையிலான அந்த உறவு என்பது சிதைஞ்சு போயிருந்து சில வருடங்களுக்கு பிறகு, சில மாதங்களுக்கு பிறகு அவர்கள் ஒன்று சேர்கிறார்கள். அப்போ கலைஞர்கிட்ட வந்து எல்லாரும் கேட்கும் பொழுது அவர் அதே மாதிரி தான், கண்கள் கனிந்தது இதயம் இனித்ததுன்னு ஏதோ இதே மாதிரி அடுக்குமொழியில் அவருக்கு பேசுறதுக்காக சொல்லி தரணும். கோவில் என்பது கோவில் கூடாது என்று சொல்லவில்லை, கோவில் கொடியவர்களின் கூடாரம் ஆகிவிடக்கூடாது என்பதுதான் என்னுடைய கவலைங்கிற மாதிரி காலம் காலமாக பேசியே வளர்ந்தவர், பேச்சாலேயே வளர்ந்த ஒரு இயக்கம். ஸோ அவர்களுக்கு இந்த மாதிரியான அடுக்குமொழிகள் எல்லாம் இயல்பு. ஆனால் கருணாநிதி அவர்கள் சொல்லும் பொழுது அதில் இருந்த அது எது என்னன்னா ஒத்துக்கிட்டாங்க, பா நல்ல ரைட்டர்ப்பா விடுங்கப்பா அப்படின்னு. ஸோ முதல்வரும் அது போல ஏதோ ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாரு, வழுக்குது ஆனால் இன்னும் பழுக்கவில்லை. ஆமாம், ஸோ வழுக்குது பழுக்கலை. ஸோ இது பழுக்கிற வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். காத்திருக்கிறதுக்கு தயார் தானே, வேறு வழி இல்லை. ஆமாம், ஏன்னா இந்த இந்த வழுக்குது பழுக்குது வழுக்கலை இந்த மாதிரி இல்லை. இது வந்து தமிழ்நாட்டினுடைய தேர்தல் களத்தில் இது போன்ற வார்த்தை ஜோடனைகளை வைத்தே தமிழ்நாட்டினுடைய அந்த ஒரு அரசியல் வரலாற்றை வந்து நகர்த்தினதுல இந்த திராவிட இயக்கங்களுக்கு ஒரு பங்கு உண்டு. மணியோ பத்தரை மாதிரி 2011 பார்த்தீங்கன்னா தேமுதிக வந்து இந்த கூட்டணிக்கு வருமா அப்படிங்கிற பொழுது பழம் நழுவி பாலில் விடுவதற்காக காத்திருந்தேன்னாரு. அப்புறம் பார்த்தா இவருடைய கிண்ணத்துல இருக்க பாலில் விழாம அது வேற எங்கேயோ போய் விழுந்த உடனே சீச்சி இந்த பழம் புளிக்குங்கிற மாதிரி நிறைய இந்த மாதிரியான வரலாற்று நிகழ்வுகள் சார்ந்த வாசகங்களை எல்லாம் எல்லோரும் உதிர்த்திருக்காங்க. அந்த வரிசையில் முதல்வரும் உதிர்த்திருக்கிறார். பட் டு த பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ் நான் கேள்விப்பட்ட அளவுக்கு உதயநிதிக்கு துறை முதல்வர் பதவி என்பது கொடுக்கப்படுவதற்கான நேரம் நெருங்கி விட்டதாக எல்லோரும் சொல்வது போலதான் நமக்கும் வரக்கூடிய செய்திகள் வருது. அதற்காக தான் மக்களே, அதாவது பாருங்க, மக்களே கேட்கறாங்கன்னு முதல்வர்கிட்ட போய் சொல்லி உண்மையிலேயே மக்கள் விரும்புறாங்கன்னு ஒரு நெரேட்டிவ் கிரியேட் பண்ண விரும்புறாங்க. அடுத்த ஒரு வாரத்துல பாருங்க, யாராவது ஒரு குழந்தை வந்து முதல்வர் கடிதமா எழுதும், நீ வேணா வெயிட் பண்ணி பாரு, முதல்வருக்கு குழந்தை கடிதம் எழுதும். ஒரு வயசான பாட்டிமா எங்கேயாவது ஒரு இடத்துல உதயநிதியுடைய கண்ணத்தை உருவி முத்தம் கொடுத்து, ஐயா ராசா சீக்கிரம் வாயா அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. ஸோ ஆல் தீஸ் ட்ராமாஸ் ஆர் yet to happen. ஸோ நல்லா இருக்கு, அவ்வளோதான். இதெல்லாம் பார்த்தா என்ன பண்ண முடியும், பார்த்தா சிரிச்சுக்கிட்டோம், அவ்வளோதான். அண்ணன் சீமான் அவர்கள் சொல்ற மாதிரி ஆமா, அதில் இதுவும் ஒன்று என்று கடந்து செல்ல வேண்டியதுதான். வயநாட்டில் கடுமையான நிலச்சரிவினால் பார்க்க முடிஞ்சது. அங்கே நிறைய நூற்றுக்கணக்கான நபர்கள் இறந்து போயிருக்காங்க. மாநில அரசும் மத்திய அரசும் மாறி மாறி நாங்கள் தகவல் கொடுத்துட்டோம், நீங்கள் கொடுக்கல என்ற இந்த போருக்கு இடையிலே அந்த லாஸ் பற்றி நம்ம இன்னும் பேசலை. அந்த
லாஸ்லாம் பார்த்துருப்பீங்க. கிரண், அது ஆக்சுவலி ரொம்ப ஹெவியா இருந்தது. எனக்கு அத பத்தி எப்படி பேசுறதுங்கிறதே தெரியல. சில நேரங்கள்ல சில இழப்புகள், சில பேரிடர்கள்லாம் வரும்பொழுது, அத நம்ம தள்ளி நின்னு பார்க்கும்பொழுதே நமக்கு அதனுடைய துயரம் தொத்திக்குங்கிற மாரி. அந்த ஹெவினஸ்லேருந்து ஒவ்வொரு நாள் வரக்கூடிய அந்த விஷுவல்ஸையும் பார்க்கும்போது என்னமோ பண்ணுது. உன்னோட வீடியோ தான் நான் ஆக்சுவலி வயநாடு பத்தி போட்ட வீடியோக்கள்ல நான் சொல்றது அக்ராஸ் ஆல் சேனல்ஸ். நியூஸ்ல வரக்கூடிய தலைப்புச் செய்திகளா வரக்கூடிய சில நியூஸ பார்த்தனே தவிர, ஒரு ஃபுல் வீடியோ வயநாட பத்தி பேசியிருக்கக்கூடிய வீடியோ பார்த்தேன்னா, அது உன் வீடியோ மட்டும் தான். அஃப்கோர்ஸ் நம்ம சேனல் வீடியோங்கிறதுனாலயும், நம்ம சேனல்லயே நான் இப்ப நெறைய வீடியோஸ் பார்க்கறது இல்ல. பட் உன்னோட வீடியோவ நான் உட்கார்ந்து பார்த்தேன். ஏன்னா, எனக்கு அதுல நீ ஆர்எஸ்எஸ் உடைய பணிகள் பத்தி பேசியிருந்த. எனக்கு தெரிஞ்சு ஸ்வயம் சேவகா போய் மீட்பு பணியில ஈடுபட்ட 2 பேர் இறந்து இறந்து போயிட்டாங்கன்னு போயிருக்காங்க. நெனைக்கிறேன். அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறேன். ரொம்ப இளம் வயதை சேர்ந்தவர்கள், வயதானவர்கள் கூட கிடையாது. கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான பேர காப்பாத்தியிருக்காங்க. ரெஸ்க்யூலாம் பண்ணதுக்கு பிறகு அவங்க இறந்து போயிருக்காங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த மோப்ப நாய்கள் போயிட்டு இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல அங்க பணிகள்ல ஈடுபட்டு ரெஸ்க்யூல ஈடுபடுறத பார்க்குறோம். இந்திய ராணுவம் அங்க களத்துல வந்து நிற்கிறத நம்ம பார்க்குறோம். ராணுவம்னாலே ஏதோ எல்லையில மட்டும் நின்னு எப்ப பார்த்தாலும் பாகிஸ்தானையும், சீனாவோடையும் சுட்டுக்கிட்டு இருப்பாங்கங்கிறதெல்லாம் தாண்டி, ஒரு பேரிடர் வரும்பொழுது அந்த பேரிடரை எதிர்கொள்வதற்கான ஒரு வலு ராணுவத்திடம் இருக்கிறது என்பதை ராணுவம் மீண்டும் ஒரு முறை வலிமையாக உணர்த்தியிருக்கிறது. இந்த நாட்டினுடைய 2வது ராணுவமாக எல்லோராலும் பெருமையாக சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ் உடைய பணிகள் எப்படியெல்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீ பேசியிருந்த. எனக்கு அத நீ பேசும்பொழுது எனக்கு இந்த புக் தான் ஞாபகம் வந்துச்சு. ஆக்சுவலி ஒரு நாள் நான் வந்து ஒரு ஷாக்காக்கு போயிருக்கும்பொழுது அங்க நான் இத வாங்குனேன். விஜயபாரதம் வெளியீடு. இந்த புக் வந்து ஆர்எஸ்எஸ் ஆற்றும் அரும்பணிகள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த புக்க வந்து நான் ஆக்சுவலி உனக்கு கிஃப்ட் பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஏன்னா இந்த புக்க நீ படிச்சுட்டு, இன்னும் அந்த மாரி நீ நெறைய வீடியோஸ் பண்ணணும்னு நான் நெனைக்கிறேன். ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் புக். ஏன்னா எல்லா விதத்திலும் ஆர்எஸ்எஸ்னுடைய பங்களிப்பு. எல்லா டைமென்ஷன்ஸ்லயும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஆர்எஸ்எஸ்னுடைய பங்களிப்பு எப்படி அப்படிங்கிறது நான் சொல்றது டாக்டர் ஜி என்ன நோக்கத்துல அத உருவாக்கினாருங்கிற காலகட்டத்துல ஆரம்பிச்சு, ஒரு விடுதலை வேட்கையை இன்னமும் உயிர்ப்போட வச்சிருக்கிறதுல ஆர்எஸ்எஸ் உடைய பங்களிப்பு என்ன? உள்நாட்டுக்குள்ளார சில அபாயங்கள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்எஸ்எஸ்ல இருக்கக்கூடியவங்களோட ரூட்ஸ் பார்த்த அப்படின்னா, அவங்க எங்கெங்கேயோ கனெக்டடா இருப்பாங்க. வடகிழக்கு மாநிலங்கள்ல குறிப்பா நாகாலாந்து மாதிரியான ஸ்டேட்ஸ்ல எல்லாம் வந்து ஆர்எஸ்எஸ் என்னென்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்ல எல்லாம் ஈடுபட்டிருக்காங்கன்னு சொல்லி கேட்கும்போது, உண்மையாகவே அதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு அ ராணுவம் அல்லது இந்திய நாட்டினுடைய உளவு அமைப்புகள் செய்ய வேண்டிய வேலையை சங்கம் போயிட்டு செய்துட்டு இருக்கு. அதுல யாருக்குமே முகம் கிடையாது. அதுதான் அதுல ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த புத்தகத்தையே எடுத்துக்கிட்டோம்னா, இதுல வந்து பீகார்ல அ தே காட் சம் அமைப்பு லைக் வனாஞ்சல் ஜாகரன் பரிஷத். ஓகே. ஸோ அங்க இருக்கக்கூடிய வனவாசிகளுடைய உரிமைகளை மீட்டெடுப்பதற்காக இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த புத்தகம் வந்து ரொம்ப மிக முக்கியமான ஒரு புத்தகம்னு நான் நினைக்கிறேன். இந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய விஷயத்த வந்து நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியதனுடைய ஒரு அவசியம் இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஏன்னா, ஆர்எஸ்எஸ் வந்து எப்போதுமே வந்து ஒரு கலவரத்தோடு தொடர்பு படுத்தி, ஆர்எஸ்எஸ்னாலே வந்து ஏதோ மதக்கலவரங்களை தூண்டுபவர்கள் என்பது போன்ற ஒரு உணர்வை தொடர்ச்சியாக ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்தியாவினுடைய ஒவ்வொரு திசையிலும், இந்தியாவினுடைய ஒவ்வொரு மூலையிலும் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஊர்ல, ஏதோ ஒரு பிரச்சனையில அவங்க வந்து ஒரு மிக மிக முக்கியமான ஒரு தீர்வை நோக்கிய ஒரு பயணத்தை முன்னெடுத்திருக்காங்க அப்படிங்கிறது இத படிக்கும்போது எனக்கு தெரிஞ்சது. அதாவது சில விஷயம்லாம் நம்ம படிச்சு பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப எமோஷனலா இருக்கு. யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அ ஒரு டெடிகேஷன் இருந்திருக்கு. சும்மா அந்த இயக்கம் வந்து 100 ஆண்டுகள் கடந்து இந்த மண்ணில நிக்கல. 100 ஆண்டுகளை தொடப்போகுது. 2025ல 100வது ஆண்டு அப்படிங்கிறது ஒரு இயக்கத்துக்கு சாதாரணமான ஒரு விஷயம் இல்ல. பொதுவாக எல்லோரும் சொல்வது என்னன்னா, ஆர்எஸ்எஸ் ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கம். ஆர்எஸ்எஸ் வந்து தீவிரவாத இயக்கம் அப்படின்லாம் சொல்றவங்க, கண்டிப்பா இந்த புத்தகத்த படிக்கணும். இந்த புத்தகத்த வந்து நீ படிச்சு இத மக்கள்கிட்ட நீ பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுனால ஐ அம் கிஃப்டிங் திஸ் புக் டு யூ. நிறைய வீடியோஸ் பண்ணலாம். ஆமா. கண்டிப்பா. அதுலேருந்து நெறைய வீடியோக்கள் பண்ணணும். ஏன்னா, அந்த வீடியோவ பார்க்கும்போது, அதாவது நீ பண்ணியிருந்த வீடியோவ பார்க்கும்போது, நெறைய பேருக்கு அது வந்து புதுசா இருந்துச்சு. இன்னும் சொல்லப்போனா சங்கத்துல இருக்கக்கூடிய நெறைய பேர் எனக்கு அந்த வீடியோவ ஃபார்வர்ட் பண்ணாங்க. ஒரு முக்கியமான நேரத்துல ஒரு முக்கியமான ஒரு வீடியோ. இங்க இருக்கக்கூடிய மத்த சேனல்ஸ் பேச யோசிக்கக்கூடிய ஒரு விஷயத்த தைரியமா பேசியிருக்கீங்க அப்படின்னு. அஃப்கோர்ஸ் அதுதானே நம்மளோட வேலை. ஸோ அதற்காக தான் நம்ம இருக்கிறதா நான் உறுதியா நம்புறேன். ஸோ அதனால எனக்கு அது ரொம்ப ஒரு ரெஃப்ரெஷிங்கா இருந்தது. இவ்வளோ பெரிய ஒரு பேரிடருக்குள்ளார எல்லோருடைய கரங்களும் இருப்பதாக நான் பார்க்கிறேன். ஆர்எஸ்எஸ் மட்டுமல்ல. ஏன்னா அப்படி சொன்னோம்னா அது ஒரு சார்பாக இருக்கும். எல்லா மதங்களை சார்ந்த நிறுவனங்களும் களத்தில் இறங்கி வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேரழிவு. இது சாதாரணமா ஒரு தனி நபரோ, ஒரு தனி இயக்கமோ, ஒரு தனி மதமோ மட்டுமே இத மீட்டெடுத்து விட முடியாது. அதை தாண்டி இதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இறை சக்தி தேவைப்படுது. மக்கள் சக்தியால இத மறுபடியும் மீட்டெடுக்க முடியாது. பொதுவா கேரளாவ சொல்லும்போது அது வந்து கடவுளின் தேசம் அப்படின்னு சொல்லுவாங்க. காட்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படின்னு. ஸோ கடவுளின் தேசத்தை வந்து கடவுளே சிதைச்சு போட்டிருக்காரு. அத திரும்ப அழகாக அதை திரும்ப மாற்றி அதற்கு உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையும் என்னை பொறுத்தவரை மனிதர்களிடம் இருப்பதாக நான் நினைக்கல. அது அந்த இறைவனிடம் இருப்பதாக நான் நம்புறேன். ஸோ மை சின்சியர் பிரேயர்ஸ். அதுதான் வயநாடு பத்தி எனக்கு இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு எண்ண ஓட்டம்.
நான் அப்படியே இன்னொரு முக்கியமான செய்தியை பாலிமர் நியூஸ் பப்ளிஷ் பண்ணிட்டு அப்புறம் டெலீட் பண்ணியிருக்காங்க ட்விட்டரில். என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நேற்று காமராஜர் சாலையில் பீச் கிட்ட முதல்வருடைய கான்வாய் போகிற வழியில் ஒரு ஆட்டோவை தடுத்து நிறுத்தி காவல்துறையினர் ஒரு செயல் செஞ்சுருக்காங்க. அந்த ஆட்டோவில் இருந்த ஒரு குழந்தை இறந்து போயிருக்கிறதாக ஒரு வீடியோ பதிவிட்டு விட்டு அந்த குழந்தையினுடைய பெற்றோர்கள் வந்து கதறி அழுகுறாங்க. இந்த காவல்துறையினால் தான் என்னுடைய குழந்தை இறந்து விட்டதாகவும் பேசியிருந்தாங்க. அது நான் அந்த வீடியோ பார்த்தேன். இல்லை, அந்த டெலீட் பண்ணுற அளவுக்கு ஒரு ப்ரெஷர் அவங்களுக்கு இல்லை, நான் அந்த வீடியோ பார்த்தேன். இதில் 2 விஷயம் சொல்லணும் கிரண். முதல் விஷயம் என்னன்னா, அந்த சீனாரியோவை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதல்வருடைய கான்வாய் போயிடுது. காமராஜர் சாலை இல்லை, காமராஜர் சிலை கிட்ட, ஆக்சுவலி பீச் ரோட்டில், மெரினா பீச் பக்கத்தில் தான் அந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. என்ன இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா, அவங்க அதை நரேட் பண்ணுறாரு. ஓகே, அந்த குழந்தையினுடைய பெற்றோர்னு நினைக்கிறேன், அப்பா பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் பேசும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆட்டோவில் போயிட்டு இருந்திருக்காங்க. ஆட்டோக்குள்ளார அந்த குழந்தையினுடைய தாத்தான்னு நினைக்கிறேன், ஆமாம், வேறொரு நபரும் சேர்ந்து பயணிச்சுட்டு இருக்கிறாங்க. போலீஸ் வந்து கான்வாய் போனோடனே இவங்க அதுக்குள்ளார போகிறாங்க. இந்த ஆட்டோவை நிறுத்துறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஓகே, அதில் அந்த ஆட்டோ ஸ்கிட் ஆகி விழுது. இது எப்படி இதை நீங்கள் விஷுவலைஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் 2 வீலரில் போய்கிட்டே இருப்பீங்க, அல்லது காரில் நீங்கள் டிரைவ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ரோடு ஓரத்தில் நிற்கக்கூடிய டிராஃபிக் சார்ஜென்ட்டோ அல்லது இந்த டிராஃபிக் கான்ஸ்டபிளோ என்ன பண்ணுவாங்கன்னா, ரோட்டுக்கு குறுக்க சல்லுன்னு ஓடி வந்து, நம்ம காரில் போயிட்டு இருப்போம் அல்லது நம்ம 2 வீலரில் போயிட்டு இருப்போம். நம்ம ப்ராப்பராக ஹெல்மெட்டோடையோ அல்லது சீட் பெல்ட்டோடையோ போயிட்டு இருக்கும் பொழுது, நமக்கு பின்னாடி வரக்கூடிய யாரோ ஒருவர், 2 பேரில் ஒருத்தர் ஹெல்மெட் போடாமல் வராங்கன்னு வச்சுப்போம். அந்த வண்டியை பிடிக்கிறதுக்கு குறுக்க வருவாங்க, பார்த்துருக்கியா? அப்போது ஒரு நிமிஷம் நம்ம ஜெர்க் ஆகி அப்படி வண்டியை நிறுத்துவோம். நமக்கு பின்னாடி வரக்கூடியவங்க கண்ட்ரோலில் வரல அப்படின்னா அவங்க நம்ம வண்டியில் வந்து அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, நமக்கே எப்படி இருக்கும்னா, நீ யோசிச்சு பாருங்க, இப்போ நம்ம ட்ரைவ் பண்ணிக்கிட்டே இருக்கோம், ஈவன் தோ யூ ஹேவ் டாக்குமெண்ட்ஸ், உங்ககிட்ட வந்து எல்லா விதமான இன்சூரன்ஸ்லேருந்து உன்னோட வண்டி தொடர்பான அத்தனை ஆவணங்களும் பர்ஃபெக்டாக இருந்தாலும், திடீர்னு குறுக்க ஒரு போலீஸ்காரர் ஓடி வந்தாருன்னா, போலீஸ்காரர்னு இல்லை, எருமை, மாடு, எது வந்ததுனாலும் நமக்கு ஒரு நிமிஷம், நாய் எது வந்ததுனாலுமே நம்ம என்ன ஆகும், குறுக்க டக்குன்னு ஒன்று ஓடி வருது, என்ன பண்ணுவோம், ஜர்க் ஆகி பிரேக் போடுவோம். அப்படி ஒரு போலீஸ்காரர் திடீர்னு ஓடி வரும்பொழுது நம்ம வண்டியை நிறுத்த வேண்டிய ஒரு எண்ண ஓட்டத்துக்கு தான் நம்ம டக்குன்னு பிரேக் அடிக்க தான் தோணும். பின்னாடி யார் வரா, முன்னாடி யார் வரா, சைடில், இதெல்லாம் நம்ம யோசிக்கவே மாட்டோம். ஸோ சிமிலர் டு தட், குறுக்கெல்லாம் ஓடி போய் பிடிக்க பார்ப்பாங்க, பார்த்திருக்கியா? இவங்க ஓடி வருவாங்க, அவங்க அலசிக்கிட்டு போவான், ஒரு 2 வீலரை நிறுத்த ட்ரை பண்ணுவாங்க. ஒரு 2 வீலரை நிறுத்துவதற்கு ஒரு காவலர் குறுக்க நடந்து வராரு. நான் என்ன சொல்கிறேன், உங்களுடைய இந்த சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய ஒரு தன்மையும், ஒரு மோட்டார் போக்குவரத்து விதிகளை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் கடுமையாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்கிறதையும் நான் பாராட்டுறேன். ஆனால் இந்த இம்ப்ளிமெண்டேஷன் எல்லாமே இந்த பொதுமக்கள்கிட்ட மட்டும்தான் நடக்குது. இந்த கட்சி கொடி போட்ட கார்கள், விலை உயர்ந்த வெளிநாட்டு கார்களை நீங்கள் கண்டும் காணாமல் போவதை இன்னமும் மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க. மக்கள் அதை புலம்பிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்போது பாரபட்சமாக நடக்காதீங்க. நீங்கள் திடீர்னு குறுக்க வந்தீங்கன்னா எல்லாரும் சடன் பிரேக் போட்டு நிறுத்த முடியாது. ஆட்டோலாம் டக்குன்னு ஸ்கிட் ஆகும். ஸோ அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, அந்த ஆட்டோவை பிடித்து நீ வாங்குற மாதிரி ஏதோ பிடிச்சி அதை போட்டு ஒரு ட்ரை பண்ணும்பொழுது என்ன ஆயிருக்கு, ஆட்டோ ஸ்கிட் ஆகி விழுந்துருச்சு. விழுந்ததில் அந்த பையனுடைய மண்டையில் அடிபட்டு இங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகிறதுக்குள்ளாரையுமே அந்த பையன் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வழியிலையோ அல்லது ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்த பொழுதோ இறந்துட்டான். அதுதான் கடைசியாக சொல்லப்பட்ட தகவல். கிரீம்ஸ் ரோடில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையில் அவரை செக் பண்ணி பார்த்துட்டு, இல்லைங்க குழந்தை இறந்துட்டாருன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த பெற்றோர்கள் அதில் 2 விஷயத்தை கிளைம் பண்ணியிருந்தாங்க அந்த வீடியோவில். ஒன்று, முதல்வருக்கும் இது தெரியும், முதல்வர் தான் அப்போலோவுக்கு எடுத்துகிட்டு போக சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியுது, என்னென்னா பொதுமக்கள், ஏழை எளிய மக்கள், இவங்ககிட்ட இந்த போக்குவரத்து காவல்துறையை சேர்ந்த காவலர்கள் நடந்து கொள்ளும் விதத்தில் ஒரு மாற்றம் என்பது அவசியம் தேவை. ஒரு 2 வீலர் வந்து நிறுத்தும் பொழுதே சாவியை உருவுறது, இந்த மாதிரி குறுக்க ஓடி போய் உள்ளுக்குள்ளார விழுவுறது. நான் ஒத்துக்கிறேன், மோட்டார் போக்குவரத்து விதிகள் என்பது அவசியம், சரியா? அது வந்து ஒருத்தன் ஹெல்மெட் போடாமல் வரான், ஒருத்தர் சீட் பெல்ட் போடாமல் வரான், ஒருத்தன் வண்டியில் ஃபில்ம் ஓட்டிட்டு வரானா நீங்கள் ஆக்ஷன்ஸ் எடுங்க. இப்போ பம்பர் எடுத்துடணும், எல்லா கார்ஸ்லையும் ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய பம்பர்ஸ் எடுத்துடணும்னு சொல்லிட்டு ஒரு ரூல் வந்துச்சு. எல்லா கார்களையும் எடுத்துட்டாங்களா? இல்லை பம்பரோட வரக்கூடிய எல்லா கார்களையும் நீங்கள் நிறுத்திடுறீங்களா? அதில் விஐபினோ அல்லது அதில் கவர்மெண்ட் முத்திரையோ அல்லது அதில் வந்து ஒரு கட்சி கொடியோ இருந்தால் நீங்கள் நிறுத்தி பார்க்குறீங்களா? மக்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, சரியா? நான் ஒன்றும் நடக்காததெல்லாம் சொல்லலை. காவல்துறையை பற்றி இழிவாக பேசிட்டீங்க, காவல்துறையை குற்றம் சுமத்திட்டீங்க, அதெல்லாம் கிடையாது. எங்களுடைய இன்டென்ஷன் அது கிடையாது. ஏன் உங்களுடைய சட்டம், ஏன் உங்களுடைய இந்த வேகம், ஏன் உங்களுடைய இந்த ஆக்ஷன்ஸ் ஒரு சாரார் மேலேயே நடக்குது? ஒரு பக்கத்து மேலே மட்டுமே இப்படி பண்ணுறீங்களே, குறுக்க ஓடி வந்து வண்டியை மறிக்கிறீங்க. நீங்கள் உண்மையாகவே பின்னாடி வரக்கூடியவன் அவன் ஹெல்மெட் போடாமல் போய் அவன் விபத்து ஏற்படுத்தி அவனுடைய மண்டை உடைஞ்சு அவன் கோமாக்கு போயிட்டானா என்ன பண்ணுறது, இல்லை செத்து போயிட்டானா என்ன பண்ணுறது தான் உங்களோட நோக்கம். ஆனால் நீங்கள் குறுக்க ஓடும் பொழுதே அவன் அந்த இடத்துல வலிக்கிட்டு விழுந்தானா? நீங்கள் பண்ணாத ஆட்கள் கிடையாது. நிறை மாத கர்ப்பிணி பெண்ணை எட்டி உதைத்து துவாக்குடியில், திருச்சியில் ஞாபகம் இருக்கா? செய்தவர்கள் தானே. ஸோ நீங்கள் செய்யாதவர்கள் கிடையாது. இன்னமும் சொல்கிறேன், இன்னமும் பல இடங்களில், பல முக்கியமான செக் போஸ்ட்டுகளில் டைம் லிமிட்டை ஃபாலோ பண்ணாத அல்லது லோட் லிமிட்டை ஃபாலோ பண்ணாத பல வாகனங்களை கையூட்டுகள் பெற்றுக்கொண்டு அனுப்பக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். நான் வேணால் கேமராமேனை போட்டு சென்னையினுடைய சில முக்கியமான ஜங்ஷன்ஸில் மிட் நைட்டில் போய் நின்று எடுக்க சொல்கிறேன்.
வரும்பொழுதே அவர்கள் 20 ரூபாய் 30 ரூபாய் 50 ரூபாய் என்று கொடுத்துவிட்டு அவர்கள் கடந்து செல்வதை நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது எளிய மக்களிடம் இந்த அதிகாரத்தை ஏன் செலுத்துறீங்க? அவனும் உங்களை மாதிரி தானே. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ரெஷர் என்னங்கிறது எங்களுக்கு தெரியாது. ஓகே, இவ்வளோ ஃபைன் கலெக்ட் பண்ணணும், இவ்வளோ டிடி கேஸ் புக் பண்ணணும், இவ்வளோ ஓவர் லிமிட் புக் பண்ணணும், இவ்வளோ சீட் பெல்ட் புக் பண்ணணும், இவ்வளோ பணத்தை கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து ட்ரெஷரியில் கட்டுங்கன்னு சொல்லிட்டு போக்குவரத்து காவல்துறைக்கு ப்ரெஷர்ஸ் இருக்கதா போக்குவரத்து காவல்துறையில் வேலை பார்க்கக்கூடிய நண்பர்கள் சிலர் சொல்கிறார்கள். ஓகே, அவங்களுக்கு ப்ரெஷர் இருக்குதுங்கிறாங்க, ஓப்பனாக சொல்கிறாங்க. இவ்வளோ லிமிட்டை எங்களுக்கு இருக்குதுங்க, நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போது உங்களுடைய ப்ரெஷர் டார்கெட் பேஸ்டு செல்லிங் மாதிரி டார்கெட் பேஸ்டு ஃபைன்லாம் நீங்கள் வச்சுக்கிட்டு குறுக்க ஓடி போய் பிடிக்கிறது, கபடி ஆடுறது, நடு ரோட்டில் வந்து இதெல்லாம் அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அவனுடைய உயிர் மேல் அவனுக்கு நிச்சயமாக ஒரு என்ன இருக்கும், ஒரு எச்சரிக்கை உணர்வும் ஒரு அக்கறையும் இருக்கும். அதனால் யார் வேணாலும் ஹெல்மெட் போட்டுட்டு போங்க, யார் வேணாலும் ஹெல்மெட் போடாமல் போங்கன்னு விட்டுட்டா நாளைக்கு பார்த்தோன்னா தமிழ்நாட்டில், அதுவும் குறிப்பாக சென்னையில் 90% பேர் என்ன தான் பண்ணுவான், ஹெல்மெட் போடாமல் தான் போவான். ஸோ அப்போது சட்டம் என்பது அவசியம், அந்த சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதும் அவசியம், அந்த சட்டத்தை மீறுபவர்களை தண்டிப்பதும் அவசியம். ஆனால் அந்த தண்டனைகளும் அந்த சட்டத்தை மீறுபவர்களாக நீங்கள் கை காட்டக்கூடிய நபர்களும் எப்போதுமே ஏன் காமன் மேனாகவே இருக்கான்? இந்த இடத்துல ஒரு வீடியோ ஒன்று வைரலாக போயிட்டுருக்கு. எல்லாரிடமும் அந்த சட்டம் அப்படிங்கிறது பாயுதா அப்படின்னு கேட்குற நிலையில் ஒரு திமுக கொடி பொருந்திய ஒரு வண்டியை ராஜ்சத்தின் தான் ஷேர் பண்ணி தான் நினைக்கிறேன் முதல்ல. அதுக்கப்புறமா அது சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்கு. அந்த வண்டியை இன்னுமே எதுவும் பண்ணவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வண்டியுடைய வீடியோ நீ பார்த்துருப்ப. இப்போ ராஜ்சத்தியன், அதாவது அஇஅதிமுகவினுடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய ராஜ்சத்தியன் என்ன போட்டிருக்காருன்னா, அந்த வண்டி யாருக்கு சொந்தமோ அவங்கள பிடிக்கிறத விட்டுட்டு அந்த போஸ்ட் பண்ண அஇஅதிமுகவினுடைய ஐடிவிங்கை சேர்ந்த நபரை போயிட்டு ஃபோன் பண்ணி போலீஸார் மிரட்டக்கூடிய துணியில் பேசுவதும், அந்த காரை பற்றின டீட்டெயில் சொல்லுங்கிறதும், இந்த வீடியோ எங்கேருந்து வந்ததுன்னு சொல்லுங்கிற மாதிரி அவரை மிரட்டுவதாக பதிவிட்டிருக்கிறாரு. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அந்த காரில் எல்லா டீட்டெயிலும் இருக்குங்க. இன்னைக்கு ஓவர் ஸ்பீடில் போகிறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கேமரா கிளிக் பண்ணிடுது, உன்னோட மொபைலுக்கு மெசேஜ் வந்துடுது. சைட்டில் நீ போய்ட்டு ஆன்லைன்லேயே அந்த செலானுக்கு நீ பணம் கட்டிட முடியும். எத்தனையோ மாதங்களுக்கு முன்பாக நீ ஓவர் ஸ்பீட் ஓட்டினாலும் அதற்கு சில மாதங்களை கழித்து கூட திடீர்னு உனக்கு அந்த மாதிரியான நோட்டிஃபிகேஷன்ஸ் வருது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது அவர் தான் எடுத்து போட்ட வீடியோவில் தெளிவாக தெரியுது இல்லை, என்ன கொடி, அந்த கட்சி கொடி போட்டிருக்கு, திமுக கொடி, வெள்ளை கலர் காரு, மஹிந்திரா XUV 700. வண்டியினுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதுலேயே இருக்கு. இதுக்கு மேலே என்ன வேணும்? அந்த வாகனத்தை ஓட்டி செல்பவர்கள் மேல் நடவடிக்கை எடுப்பதை விட்டுவிட்டு அந்த வீடியோ போஸ்ட் பண்ணவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறது எப்படி இருக்கு? இதை தான் நான் மறுபடியும் சொல்கிறேன். அதாவது எப்போதுமே அதிகாரம் ஒரே இடத்தில் இருப்பது கிடையாது. அதிகாரம் என்பது ஒரு வட்டம். ஆமாம், அதில் கீழே இருக்கிறவங்க மேலே இருப்பாங்க, மேலே இருக்கிறவங்க கீழே இருப்பாங்க. இங்கு வீழ்த்தப்படாத ஒரு சாம்ராஜ்யம் என்று ஒன்று கிடையவே கிடையாது. ஸோ அப்படியாக சொல்லப்பட்ட பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தையே உலகம் ஒரு நாள் என்ன பண்ணியிருக்குன்னா சுக்குநூறாக நுறுக்கி அள்ளி கப்பலில் ஏற்றி திரும்ப கொண்டு போய் இங்கிலாந்தில் இறக்கி வச்சுட்டு வந்திருக்காங்க எல்லா நாடுகளும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இதெல்லாம் ஏமாத்துறோம். காவல்துறை என்ன பண்ணணும்? சரி, நம்மளும் இங்கேருந்து தான் வரோம், நம்மளுடைய பிரதிபலிப்பு தான் இவங்க, நம்மளும் ஒரு மிடில் கிளாஸ், இல்லை நம்மளும் ஒரு அப்பர் மிடில் கிளாஸ், இல்லை நம்மளும் இந்த மாதிரி தானே இருந்திருப்போம். என்ன பண்ணலாம்? ஓகே, வான் பண்ணுங்க, ட்ரங்க் அண்ட் டிரைவை பிடிங்க, நான் மாற்றுக்கிறது சொல்ல, ட்ரங்க் அண்ட் டிரைவை தாராளமாக பிடிங்க. ஆனால் காலை நேரத்தில் அலுவலகத்துக்கு போகும்பொழுது அல்லது அலுவலகம் விட்டு வரும்பொழுதெல்லாம் அதை பிடிப்பதற்கு நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த பிரயத்தனங்கள் இருக்குல்ல, இல்லைங்க எங்களை நாங்கள் ஒரு ஓரத்தில் தாங்க நிற்கிறோம், எங்களை பார்த்த உடனே அவன் அப்படி யூட்டன் போட்டு அப்படி ரைட்டில் ஏறி லெஃப்டில் ஏறி போகிறாங்க, அதனால தாங்க நாங்கள் குறுக்க ஓடி வரோம்னா, நீங்கள் குறுக்க ஓடி வரும்பொழுது நீங்கள் எவ்வளோ பேருக்கு இடையூறு ஏற்படுத்துறீங்க, எவ்வளோ பேருக்கு ஜெர்க்கை ஏற்படுத்துறீங்க. அதில் 2 பேர் இடிச்சிட்டு விழுந்து செத்தானா என்ன பண்ணுவீங்க? சாராயம் குடிச்சு செத்தாவது 10 லட்ச ரூபா கொடுப்பீங்க, சடன் பிரேக் அடித்து செத்தா ஒன்றும் கொடுக்க மாட்டீங்க. ஸோ அப்போது உங்களுடைய நோக்கம் என்ன? ஃபைன் போடுவதா அல்லது சாலையில் பாதுகாப்பாக வாகன ஓட்டிகள் வண்டிகளை ஓட்டுவதை உறுதிப்படுத்துவதா? இந்த கேள்வியை நான் முன்வைக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு இது ஒரு உதாரணம் கிரண். ஒரு ஆட்டோ கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்து என்பது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. ஏன்னா இங்கே பணம் இருந்தால் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். பாலிமர் மாதிரியான ஒரு சில சேனல்கள் மேல் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய நம்பிக்கை என்ன, இவங்களாம் அன்காம்ப்ரமைஸ்டு டு சம் எக்ஸ்டென்ட் அட்லீஸ்ட். இங்கே யாருமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்காமல் இருக்க முடியாது. குறிப்பாக ஊடகம் என்பது நடத்தவே முடியாது, அதுவும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா நடத்தவே முடியாது. ஏன்னா அரசு கேபிளில் பிளாக் அவுட் பண்ணிடுவாங்க, வேற வழி கிடையாது. எஸ்சிவியில் ஏற்கனவே பின்னாடி தான் தூக்கி போடுவோம், அதனால பிரச்சனை கிடையாது. நியூஸ் தமிழ் 24/7 மாதிரியான சேனல்களால் ஏன் தைரியமாக பேச முடியுதுன்னா டிஸ்ட்ரிபியூஷன் அவங்க கையில் இருக்குது. அவங்க எஸ்சிவியை நம்பி இல்லை, அவங்க TCCL அவங்களோட நெட்வொர்க், ஓன் நெட்வொர்க். அதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 60 lakhs கனெக்ஷன்ஸ் இருக்கும், 60 லட்சம் கனெக்ஷனாவது அவங்க தமிழ்நாட்டில் அவங்க வச்சுருக்காங்க. அந்த தைரியத்தினால தான் TCCL உடைய அஃபீஷியல் டெலிவிஷனான நியூஸ் தமிழ் 24/7 மாதிரியான சேனலால் தைரியமாக பேச முடியுது. மற்ற சேனல்களால் ஏன் பேச முடியலன்னா தே ஆர் டிபெண்டிங் ஆன் அரசு கேபிள், தே ஆர் டிபெண்டிங் ஆன் டாடா ஸ்கை, அவங்க இவங்கன்னு சொல்லிட்டு இந்த டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறது தான் சேனல் நடத்துறதுல மிகப்பெரிய காஸ்ட்னு வச்சுக்கோங்க. ஒரு சேனல் நடத்துறது அப்படிங்கிறது வந்து சேனலுக்காக ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸ் போடுறதோ அல்லது வந்து ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்குறதோ எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதோ கிடையாது. ஒவ்வொரு மாதமும் இந்த சேனலை அப்லிங்க் பண்ணி அது ப்ராட்காஸ்டிங்கில் போகணும்.
டெலிகாஸ்டிங்கில் எல்லா இடங்களுக்கும் சென்று சேருவதற்கான சாத்தியத்தை உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு அந்த டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறது கரெக்டாக இருக்கணும். அந்த டிஸ்ட்ரிபியூஷனை நீ கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்னா டாடா ஸ்கையில் உன் சேனலை ப்ளேஸ் பண்ணுறதுக்கு நீ டாடா ஸ்கைக்கு கொடுக்கணும். அரசு கேபிளில் உன் சேனலை ப்ளேஸ் பண்ணுறதுக்கு நீ அரசு கேபிளுக்கு கொடுக்கணும். எஸ்சிவியில் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு எஸ்சிவி கொடுக்கணும். ஸோ இப்படியான இந்த கேரியர்ஸ் எல்லோருக்கும் நீ கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது இந்த பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருக்கக்கூடிய ஒரு அழுத்தம் பாலிமருக்கு இருக்குது அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இப்படிப்பட்ட நியூஸ் சேனல்ஸ் வந்து உண்மையை பேசுகிறாங்களே நினச்சி சந்தோஷப்படும் போதே அந்த சேனல்ஸ்க்கு என்ன மாதிரியான ஒரு அழுத்தம் போயிருந்தா அவங்க அந்த பதிவு செய்த செய்தியை அழிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அஃப்கோர்ஸ் ஒரு காமன் மேலால் நம்மளால என்னதான் பண்ண முடியும், கேள்விகளை தான் எழுப்ப முடியும். இறந்து போன அந்த குழந்தையினுடைய ஆன்மா சாந்தி அடைகிறதுக்கு என்னுடைய பிரார்த்தனைகள். முதல்வர் இதில் தலையிட்டு சம்பந்தப்பட்ட அந்த பர்டிகுலர் காவலர் அவர் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏன்னா காவல்துறை என்பது அஃப்கோர்ஸ் அவருடைய கைகளில் தான் இருக்கிறது. அவர் உடனடியாக இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது மற்ற காவலர்களுக்கு, மற்ற ஊர்களில் இருக்கக்கூடிய போக்குவரத்து காவலர்களுக்கு, சட்டம் ஒழுங்கில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு பொதுமக்களை எப்படி நடத்தணும், இல்லை எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பாடமாக அமைய வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய கோரிக்கை. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.